2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம். நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருக்கலாம், தனிப்பட்ட முறையில் படிச்சிருக்கலாம், யூடியூப்ல ஏதாவது பார்த்துருக்கலாம். 1லேருந்தே படிங்கடா. ஓகே. ம் 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 ஆ ஓகே. நிறைய பிரசங்கியார் இதை பேசி அவங்க இருந்ததுனால தான் ப்ராப்ளம், அவன் இருந்து விட்டான் ஓகே சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அடுத்த வசனம் படிங்க. ம் ம் ஆ ஓகே. கண்டான் கண்டான். யோபுல ஒரு வசனம் வரும், ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணினா, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான். முடிங்க பார்க்கலாம். அது யார் அது சொல்றது? பெரிய மனுஷன். ஹல்லேலூயா. நான் சொல்ல, நீங்க எல்லாம் வரம் பெற்ற பிள்ளைங்கள். ஒரு கன்னிகை மேல் நோக்கமாயிருப்பது எப்படி? அந்த உடன்படிக்கை இங்க வந்து உடைக்கப்படுது இந்த அதிகாரத்துல. அந்த இடத்துல கண்களோடு உடன்படிக்கை. வாலிப பிள்ளைங்க, நம்ம எல்லாருமே வாலிப பிள்ளைங்கன்னு கிடையாது, பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து எல்லாருமே. ஏன்னா 80 வயசு கிழமை எல்கேஜி பாப்பாவை அப்யூஸ். ஆச்சரியமா இருக்குல்ல. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த வார்த்தையே எனக்கு தெரியாது. இப்போ அசால்ட்டா எல்லாரும் கற்பழிச்சிட்டாங்களாக்கா, அக்கா ஜோமனுக்கா, எங்க வீட்டை நடந்துக்கா, அது தெரியவே தெரியாது அந்த வார்த்தை. இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதனால அப்ப எல்லாருமே கண்களோட உடன்படிக்கை பண்ணணும். இந்த மெசேஜ் வாலிபர்கள் தான் கண்களோட உடன்படிக்கை இல்லை. தாத்தாவுல இருந்து பெரியவங்க, பெண்கள், கல்யாணம் ஆனவங்க ஆகும் எல்லாரும் பண்ண வேண்டிய காலத்துக்கு வந்துட்டோம். என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான். அழகா அந்த தம்பி கொஷின் மார்க். ஒரு கன்னிக்கு மேல் நோக்கமா இருப்பது எப்படி? நாங்க அதை உடைச்சிட்டோங்க. ஓகே பாருங்க. இப்போ கண்டான். படி. மாலை வேலையில. ஓகே. ஓகே ஓகே கரெக்டாக அவங்க டெரஸ்லேருந்து நீச்சல் குளத்தில் ஒரு கேர்ள் வந்து, ஒரு லேடி குளிச்சுட்டு இருக்காங்க. அதை அவன் பார்க்குறான். ஓகே, நம்ம வழக்கமாக நடக்கிறது தான், பார்த்துட்டு போயிடல. அவர் ராஜா. அவர் என்ன பண்ணோம், மெசேஜ் வந்துச்சா, என்ன வந்தது, யுத்த செய்தி என்னது, யார் என்ன மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னு தானே பார்க்கணும். இல்லாட்டி கால் பண்ணி கேட்கணும், என்னாச்சு போனீங்களா, என்ன பாச்சு, ஏதாவது மெசேஜ் கன்வே பண்ணுங்க, எல்லாம் வீடியோ கால் போடுங்க, நான் பார்க்குறேன், யார் இருந்தா யார் இருக்கிறா, நம்ம ஓகேவா, நம்ம ஜெயிச்சிட்டோமா. இல்லை, ஃபோன் எடுக்கல, ஃபோன் வச்சுட்டாரு. எப்பவுமே யூஸ்வலாக ஒரு கொலைனா எல்லாரும் வந்து குளிக்கிறது சகஜம்தான், அது அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணுறார், படிடா. ஓ வாவ். அவருடைய கண்கள் அந்த பெண்ணை பார்க்குது. அடுத்த ரிப்போர்ட் வருது நமக்கு, அவ வெகு சௌந்தர்யவதியாக இருந்தாள், செம்ம அழகாக இருக்கா. ஓகே, அப்புறம் அவருடைய கண்களில் வேற என்னென்னலாம் நியூஸ் கலெக்ட் ஆகுது. அடுத்தது பாருங்களேன். ஐயோ அழகா இருக்கிறா. ஓகே, ரசிச்சியா? நான் 10th படிக்கும் போதா, ஆமாம் 10th படிக்கும் போது வைராக்கியமாக பைபிள் படிக்கிறேன். பைபிள் எப்படி படித்தேன்னா, நான் பயங்கரமாக க்ரைம் நாவலை படிக்கிற பொண்ணு. எங்கள் அண்ணன் கிட்ட தான் அந்த பழக்கம் எனக்கு வந்துச்சு. அந்த ராஜேஷ்குமார் நாவல், ஐயோப்பா, சாப்பிடும் பொழுது கூட அந்த புத்தகம் அப்படியே இப்படி சாப்பிடுவேன். அந்த ராஜேஷ்குமார் என்னாச்சு, அப்புறம் ஐயோ என்னாச்சு, இந்த விவேக் போய் என்ன பண்ணுறாரு, பிடிச்சிட்டாரா, ஐயோ கொலை பண்ணிட்டான், அப்படி படிப்பேன். அதே தான் இந்த பைபிளையும் அதே ஸ்டைலில் தான் படித்தேன். ஒரு காலத்தில் 9th or 10th அப்படி தான் படித்தேன். இந்த சம்பவங்கள்லாம் அப்படி இன்ட்ரெஸ்டாக படிப்பேன், கதை புக்கு மாதிரியே. அங்கே ஆவியானவர் என்ன பேசுகிறாருன்னு தெரியாது. இது வந்து பரிசுத்த வேதாகமம். ஓகே, பைபிள் எடுத்து முத்தம் கொடுப்பேன், அது மட்டும் தான் தெரியும், முத்தம் கொடுக்க தெரியும். மற்றபடி ஆவியானவர் பேசுகிறாரு அதெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது. அப்போ நான் அந்த ஸ்டைலில் இதை படித்தேன். அடடா, இவன் பார்த்துட்டு அந்த பொண்ணு என்ன யாருன்னு விசாரிக்கிறான், என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். படிங்க. யாருன்னு விசாரிக்கிறாரு. அப்புறம் ஓ கரெக்டாக லொக்கேஷன் அனுப்பிட்டாங்க. வினிமா எனக்கு அனுப்புகிற மாதிரி மேப் அனுப்பியாச்சு. அது வந்துருச்சு அவர் மொபைலில். ஓ இந்த இடத்துல இருக்குதா, இவங்களுடைய பொண்ணா, எல்லா டீட்டெயிலும் வந்துருச்சு செல்ஃபோனில். ஓகே, நான் நினச்சேன் யாருன்னு சொல்லி கேட்குறாரு. அழகாக இருக்குது இந்த பொண்ணு, ஒருவேளை பையங்கையும் அண்ணன் தம்பி யாருன்னா இருப்பாங்க, பெண் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு கூட நினைப்பாரு. ராஜா இல்லை, நம்மளுடைய ராஜ்யத்தில் இந்த அழகான பிள்ளைகளை நம்ம வந்து சேர்த்துக்கலாம், இவர் நல்ல அறிவால் இருப்பா, யாருக்கு கல்யாணம் பண்ணுறாரோ, அரண்மனைக்கா
அரண்மனையில் இருக்கிற மந்திரிக்கா இல்லாத யாருக்கு அவங்க அசிஸ்டன்ட் கல்யாணம் பண்ணுறாரோ அப்படின்னு நான் நினச்சேன். விசாரிச்சிட்டாரு, அவருக்கு செல்ல வந்துருச்சு மேட்ரு. அதுக்கு பிறகு படிமா ஆள் அனுப்புறாரு. ஏய் இந்த மாதிரி அந்த அப்பா கிட்ட கேட்க போறாரு, இந்த பொண்ணை வந்து நாங்கள் இன்னாருக்கு கல்யாணம் பண்ண போறோம்னு பொண்ணு பார்க்க அனுப்புறாரு. ஓகே ஓகே அழைத்து வரவே சொல்லிட்டாரு. அப்போ கொஸ்டின்லாம் கேட்பாரு, ஏன்னா ராஜா இல்லை, அவங்க ராஜ்யத்தில் அந்த பொண்ணு வரப்போதில்ல, யாரையே கட்டி கொடுக்க போறாருல. நான் அப்படி படித்தேன். அதுக்கிட்ட அழகாக கொஸ்டின் கேட்க போறாரு, ஏன்னா ராஜானா சும்மா அவங்க அரண்மனையில் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வருதுன்னா யாருக்கோ கொடுக்க போறாரு. ஓகே வந்தாங்க. ஓகே கணவன் மனைவியா இருக்கிறாங்க, என்னால் அதை தாண்டி போக முடியல, இது எப்படி ஆகும்? ஆமாம் இப்போ நேற்று ப்ராக்டிஸ் பண்ணோம், இது எப்படி ஆகும் புருஷனே அறியனே என்ற கதையா இது. என்னது திருப்பி படிக்கிறேன். இவர் என்ன பண்ணாரு, பார்த்தாரு, கூப்பிட்டாரு, என்ன கணவன் மனைவி இறந்துட்டாங்க, எப்படி அது, எதுக்கு, என்ன இது? தாவீது எவ்வளோ பெரிய வீரன், எவ்வளோ பெரிய யுத்த வீரன், எவ்வளோ சூப்பர்மேன், நீ என்ன பண்ற தாவீது, என்ன அந்த பெண் கூட நீ இப்படி பண்ற, ஒரு திருமணம் கூட செய்யல, என்ன இது பைபிள் இப்படி எழுதியிருக்காங்க, ஏன் இப்படி எழுதுறாங்க, இதை எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, தப்பா இருக்காது இது. அப்புறம் படிடா. ஓகே ஓகே குளிச்சாங்க. அந்த அந்த முறை அந்த காலத்தில் என்னென்ன முறைமைகள் இருக்கோ அதன்படி பண்ணாங்க, வீட்டுக்கு சென்ட் ஆயிடுறாங்க. ஓ மை காட். இப்போ பாருங்க நான் படிக்கிறேன், ஐயோ கன்சீவ் ஆயிடுச்சு இந்த லேடி. ஓகேம்மா படிங்க. இவங்க ஒரு ஆள் சென்ட் பண்ணுறாங்க, இப்போ மெசேஜ் போகுது, நான் கன்சீவ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அப்புறமா இவர் யாருன்னு நினைக்கிறீங்க? ஹஸ்பண்ட். யார் சொன்னீங்க? வெரி குட். ஒய்ஃப், ஹஸ்பண்ட். வெரி குட்ரா. ஓகே அவங்களுடைய ஹஸ்பண்ட். இப்போ தான் ஒருத்தர் என்ட்ரு ஆகிறார். அட இந்த படத்தில் யார் ஒருத்தர் புதுசாக வராரு அப்படின்னு படிக்கிறேன். ஏத்தியனாகிய உரியா. ஓகே அப்புறம் எதுக்கு வந்து அப்போ இந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா, வீட்டுக்கார் வேற இருக்காரா, பற்றி அந்த தாவீத என் ஹார்ட்டில் தாவீது ஒரு ஹீரோ வந்தார். ஏசப்பா தான் எனக்கு ஹீரோ. சிலுவெல்லாம் மாட்டிட்டு பந்தா பண்ணுவேன் ஸ்கூல் படிக்கும் போது, சிலுவை காமிச்சு பசங்கிட்டலாம் பேசுவேன். அது எனக்கு அவர் சிலுவை எனக்கு பார்க்கணும் மற்ற பசங்களாம், அது ஒரு சுவிசேஷம் மாதிரி எனக்கு. அப்போ எனக்கு தாவீது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா வந்து அவர் வெக்கப்படாமல் டான்ஸ் ஆடினாராம். நான் கூட அங்கங்கே கிராம ஊழத்தில் டான்ஸ் ஆடுவேன்ப்பா, நம்மளை பற்றி இதில் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உன்னை நான் எந்த இடத்துல வச்சுருந்தேன் தாவீது? சரி ஓகே, மனுஷன் ஏதோ தப்பு பண்ணிட்டு ஏதோ அதுக்கு பரிகாரம் பண்ண போகிற போல இருக்கு. வராரு இந்த ஆள், வராரு ஒரு புதுசாக ஒரு கேரக்டர் இந்த இந்த பிக்சருக்குள்ளே வராரு, இந்த படத்தில் வராரு. வெரி குட். தாவீது சும்மா அப்படியே காலில் என்ன பண்ண போகிறாரு, உரியா எக்ஸ்ட்ரீம்லி சாரி, தயவு செய்து குழந்தைய நீங்கள் அபார்ட் பண்ணனாலும் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வளர்த்துக்கோங்க, நான் அதுக்கான இதுவை பார்த்துக்கிறேன், இதை மட்டும் சொல்லிடாதீங்க யார்கிட்டையும் ப்ளீஸ். படிங்க அது மாதிரி இருக்கான்னு பாருங்க. எனக்கு அப்படி தான் படித்தேன் நான் 10th. யோவாப் ஒரு சூப்பர்வைசர், அந்த அவர் வந்து கூப்பிடுறார் ராஜா. ஓகே உரியாவை தாவீது கிட்ட அனுப்பினார். ஓகே நான் இப்பவுமே படிக்கும்பொழுது எனக்கு என்ன ஒரு கிருபனா, அப்படியே அந்த பிக்சர் சினிமா மாதிரி ஓடும். சினிமாக்காரன் தோத்துருவான் நம்ம கிட்ட, சோத்துரும் பாருங்க, டைரக்டராக தோத்துருவாங்க. எனக்கு அப்படியே இமேஜின் அது பண்ணி உலகத்தில் அப்படி இருக்கும்போது ஸ்பிரிச்சுவலில் வந்தவுடனே எனக்கு அதே கான்செப்ட், ஆனால் அதை அழகாக முடிக்க வைக்கிறார் ஆவியானவர். ஹல்லேலூயா. ஓகே இப்போ உரியா வந்து அந்த அந்த சீன் உங்கள் கண்ணு முன்னாடி வரட்டும். ராஜா சூப்பராக இருக்காரு, காலில் விழப்போற ரெடியாக கவுனிங்க எல்லாரும். உரியா இப்போ உள்ளே வராரு. ராஜா கூப்பிட்றாரமே. ஓகே அப்புறம்டா தாவீது ராஜா கேட்குறாரு நார்மலாக, கேஷுவலாக என்ன பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க.
ஒரு லீடர், ஒரு அதிகாரி, அவரை பத்தி கேட்கிறார். ஏன்னா அவன் தான் அந்த படையை தாங்கிட்டு இருக்கான். முன்னாடி போ, இந்த பக்கம் போ, ஓகே ஓகே அப்படியே முன் செல்லுங்கள், இதெல்லாம் அனுப்பியிருக்கான். இது உரியாக்கு தெரியும். உரியா கூப்பிட்டு கேட்கிறாரு, யோவாப் சரி நல்லா இருக்கானா? கை கட்டு, கை கட்டுனா இடுப்பு கை ராஜானா? ஓகே நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஜனங்கள் சுகமா இருக்கிறார்களா? யுத்தத்துக்கு போயிருக்கிற ஜனங்கள் சுகமா இருக்கிறார்களா? நல்லா சொன்னீங்க. யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா என்று விசாரித்தார். எல்லாம் ஓகேவா? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? everything is going everything is correct. எல்லாமே ஓகேவா? everything all right. எனக்கு தெரியும், உங்களுக்கு படிக்க செக் பண்ண. ஓகே, ஆமா everything all right. ஓகேவா? ஆமாய்யா அப்படி சொல்றேன். ஓகே போங்க. ஓகே இப்படி நடந்து போறீங்களா? அப்புறம் படிங்க. 9th படிக்கும் போது என்ன காலில் விழுற சீனே வரல, என்ன காலில் விழல, என்ன எடுக்கிறீங்க தாவிது? இந்த பாருங்க, நான் ஒரு போஸ்டிங் கொடுத்து வச்சுக்கிறேங்க ஹார்ட்ல, தயவு செய்து நீ அங்கேயே உன்னை எடுக்க எனக்கு மனசு இல்லை தாவிது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கண்டினியூ பண்றேன். படிடா. இப்பதாங்க விழ போறாரு காலில். ஒண்ணு கைய பிடிச்சு பாரு. எல்லாம் ஐயோ தப்பு பண்ணிட்டேன் ப்ளீஸ். இப்ப நான் கற்பனையில நினைச்ச சீன் வரப்போகுது. இப்போ நோக்கி நீ வீட்டுக்கு போப்பா. ஐயோ அந்த மிலிட்டரியில இருக்காங்களே ராணுவ வீரர்கள், அப்ப நினைச்சா வர முடியுமாப்பா? ஏதோ ஒரு நியூஸ் பார்த்தேன், அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அவருக்கு லீவ் கிடைக்கல, அவங்களுக்கு வீடியோ கால் காமிச்சாங்க. அந்த பையன் அழுதானோ இல்லையோ, எனக்கு ஏதோ வாட்ஸ்அப்ல வந்துச்சு, நான் பார்த்தேன். அப்படி கதறி அழுத, அப்படி போன வருஷம் யாரோ அனுப்புனாங்க. அந்த ராணுவ வீரர் அந்த அம்மாவோட டெட் பாடியை காட்டுறாங்க. அந்த போன்ல பாக்குறேன், தண்ணி அவன் அப்படியே அட்டென்ஷனா பாக்குறான். அதை அட படுபாவி, நான் யாரோ நான் அலறண்டா. அவர் அப்படியே அப்படியே பாக்குறாரு, அந்த மிலிட்டரி தோரலே நிக்கிறாரு. அந்த டெத்தை காட்டுறாங்க, இங்க பாக்குறாரு, அவருக்கு லீவ் கிடைக்கலையா. அதுக்கப்புறம் காரியத்துக்கு வந்தார், அந்த போட்டோவை கட்டி பிடிச்சி அழு 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 அப்படின்றாங்க. அவன் அப்படி கதறான். இதான் மிலிட்டரி. ஓகேவாப்பா? இது தெரியும்ல, நமக்கு நினைச்சா வர முடியாது. ஓகேவா? அதே மாதிரி கன்சீவா இருக்கிறத வயிற்ற காட்டுறாங்க, அவரு மொபைல்ல முத்தம் கொடுக்குறாங்க ராணுவ வீரர்கள், ஒரு பக்கம் ஆராதிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம மொபைல்ல பாக்குறோம்ல, வருது இல்ல நமக்கு. அப்புறம் ஒருத்தர் அந்த அந்த ரூம் இருக்கு இல்லைங்களா, குழந்தை பிறகுத, அதை அப்படியே டாக்டர்ஸ் வீடியோ காட்டுறாங்க, அப்படியே அழறான். அதை நர்ஸ் தூக்கி இப்படி காட்டுறாங்க, அந்த மொபைல் அப்படியே பார்த்து அப்படி பாக்குறாரு. அந்த வீரர்களுடைய நிலைமை பாத்தீங்களா? கிட்டத்தட்ட உரியாவா ஒரு ராணுவ வீரர், ஒரு மிலிட்டரி நான் கண்டுபிடிச்சிட்டேன். இமேஜின்ல ஒரு ராணுவ வீரன் நினைக்கிறான். நீ கேட்காம வீட்டுக்கு போன்னு சொல்றான். நான் அந்த சூப்பர் வீட்டுக்கு, ஐயோ கைய உடற்கால, அப்பா இவ்ளோ டார்ச்சர், எவ்வளோ டென்ஷன். அந்த குண்டு சத்தம், எப்ப யார் சாவான்னு தெரியாதுல்ல. கரெக்டாப்பா நான் சொல்றது? இருக்கீங்களா? எப்ப யார் சாவா, நீ முன்ன நான் பின்ன, எல்லாத்தையும் உயிரோட போவனா தெரியாது. பாடா இவ்ளோ டிப்ரெஷன் உரியாக்கு. ஐயோ வீட்டுக்கா, சரிங்க அப்படி சொல்வாருன்னு நான் பார்த்தேன். படிங்க. ஓகே வீட்டுக்கு போக சொன்னார், உடனே போறாராமா? இல்ல அந்த பேசினார், அதுல இருந்து படிடா. இல்லடா மேல போ. நோக்கி வீட்டுக்கு போய் ரிலாக்ஸ் பண்ணு. குளிச்சு நீ ஃப்ரெஷ் ஆகு. யாருக்கு கிடைக்கும் இந்த லீவு? ஓகே பாத சுத்தி பண்ணு, நீ ரிலாக்ஸ் பண்ண. அப்புறம் இப்போ வீரன் போகிறார் ராஜாவின் அரண்மனையிலிருந்து. என் வீரன் ஒரு புதுசான ஒரு கேரக்டர் இந்த படத்துல பாக்குறேன். அவரை என்னால கண்டுபிடிக்க முடியல, அவர் என்ன எப்படின்னு சொல்லி. ஓகே போறாரு. ஓ மை காட். வீட்டுக்கு போ, ரிலாக்ஸ் பண்ணு. நீங்க சொன்ன எல்லா பாதாம், பிஸ்தா, முந்திரி, வேற என்ன இருக்குமா? இல்ல இந்த நல்ல ஐட்டம்ஸ்லாம், வேர்க்கடலை, வால்நட், இது எல்லாம் உச்சிதமான பொருள்னா அப்படிதானே வரும் பாஸ்டமா? உச்சிதமான பொருள், நல்ல ஒரு விலையேற பெற்றது, அத சரீரத்துக்கு தேவையான போஷாக் அளிக்கிறதான திங்ஸ். ஹை, எனக்கு லீவும் கொடுத்தீங்க, என்ன ரிலாக்ஸ் பண்ண சொன்னீங்க. பின்னாடியே ராஜா வீட்டுல இருந்து ஸ்நாக்ஸ் வருதுன்னா சும்மாவா? கிறிஸ்மஸ்க்கு நீங்க சொந்தக்காரங்களுக்குலாம் கொடுப்பீங்களே, அதர்சம், முறுக்கு, அதெல்லாம் ஓகே வருதுன்னா சும்மாவா? அரண்மனையில இருந்து வர பொருள்
சாம்பார் ரசமா இருக்கும், வெறும் பிரெட் ரஸ்கா இருக்கும், உச்சிதமான திங்ஸ். எனக்கு தாவீது நீ என்ன பண்ற ஆக்சுவலா என் மைண்ட் கேக்குது. ஓகே சரி, இந்த பொருள் எல்லாம் கொடுத்து அப்புறமா அழ போறார், கொஞ்சம் பாத்துக்கப்பா, ஒருவேளை கன்சீவா இருக்குதுல்ல, அதுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறமா அவரை வந்து பேச போறார். என் பாயிண்ட் ஓகே. அந்த பொருள் பின்னாடியே போச்சுங்க. அப்புறம் ஆனாலும் இங்கதான் நான் நின்ன, இங்கதான் லைட்டா நான் கொஞ்சம் ஷேக் ஆன இடம். என்னுடைய 9th or 10th ஸ்டாண்டர்ட்ல நான் படிக்கும் பொழுது லைட்டா என் உடல் அசைஞ்சதை நான் உணர்ந்தாது. அந்த அந்த உணர்வு எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு. நான் மன்னிவாக்கம் வீட்டில் இருக்கிறப்போ, வாடகை வீட்டில், அப்போ நான் அந்த ரூம்ல படிக்கிறேன். ஆனாலும் என்ன ஆனாலும் படிடா. ஓ, ஆனாலும் உனக்கு லீவ் கொடுக்குறாங்க, ரிலாக்ஸ் பண்ண சொல்றாங்க, நீ ஒரு யுத்த வீரன், நீ வந்த, உனக்கு டென்ஷன் இருக்கும், பயங்கரமா மன அழுத்தம் இருக்கும், எப்போ மனைவி பிள்ளைங்களை பார்க்கலாம், எப்போ மனைவி கிட்ட பேசலாம், எப்போ வந்து அவ கூட நம்ம அன்பா இருக்கலாம், ஒரு கணவன் மனைவியா சொல்றேன், அதையும் அவன் யோசித்திருப்பான். ஏன்னா அவன் ஒரு வாலிபன், கிழவன் கிடையாது. ஆனாலும் உரியா தன் வீட்டுக்கு போகாமல் அடுத்தது வந்து அழ ஆரம்பிச்ச வார்த்தை, ராஜா அரண்மனையின் வாசலிலே, உரியா உன்னை வீட்டுக்கு போக சொன்னாங்கடா, வீட்டுக்கு போக சொன்னாங்க, வீட்டுக்கு போக சொன்னாங்க, உன்னை ரிலாக்ஸ் பண்ண சொன்னாங்க ராஜா, உனக்கு பின்னாடி ஸ்நாக்ஸ் எல்லாம் வருது, என்ஜாய் மேன், உன் மனைவி கூட போ, ஜாலியா இரு, நீ ஓடி போய் அவளை ஹக் பண்ண, அவகிட்ட பேசு, திருப்பி எப்ப கூப்பிடுவாங்கன்னு தெரியாது, இந்த லீவ் கிடைச்சிருக்கு உனக்கு, நீ என்னடா பண்ற? ஆனாலும் உரியா அந்த அரண்மனை, அது படிடா. ஆனாலும் உரியா ராஜா அரண்மனையின் வாசலிலே யாருக்கிட்டே பேசிட்டு போயிடுவான். ஜாலிடா. உங்களுக்கு தெரியுமா, பவு எனக்கு லீவ் கொடுத்துட்டாங்களே, யாரையோ கலாச்சிட்டு போறாரு நம்ம தலைவர். ஆனா பாருங்க வேற நடக்குது. நான் மைண்ட்ல நினைக்கிறதெல்லாம் பைபிள்ல நடக்க மாட்டேங்குது. தன் ஆண்டவனுடைய, ஊஸ் ஆண்டவன், வெரி குட்பா, ஃபர்ஸ்டா சொன்னீங்க, குட். தாவீது தன் ஆண்டவன், அம்மா என்ன தன் ஆண்டவன், என்னது தன் ஆண்டவன்னா? தாவீது ராஜா உரியாவோட ஹார்ட்ல எப்படிங்க இருக்காரு? எப்படி இருக்காரு? ஆண்டவனா இருக்காரு. ஓ ஓகே. தன் ஆண்டவனாகிய எல்லா சேவகர், சர்வெண்ட், அங்க குழம்பு காசுறவங்க, பாத்ரூம் கிளீன் பண்றவங்க, அவருடைய படுக்கை விரிப்பு அழகா பண்றவங்க, அலங்கரிக்கிறவங்க, எவ்வளவு வேலை, கழனி காட்டுல வேலை செய்யறவங்க, அவருக்கு எல்லாமே கொடுக்கறவங்க, எல்லா சேவகரோட 1 or 2% இருப்பாங்களா? நிறைய பேர் இருந்திருப்பாங்க இல்லைங்களா? சோ வீட்டுக்கு போ சொல்றாங்க. ஒரு மிலிட்டரி மேன், நான் ஒரு ரவுண்ட் அடிச்சேன், சுத்தினேன், சூப்பர் ஜாலி, அப்பாடா, எப்படியோ மூட் மாட்டி நம்மள அமிச்சிட்டா, நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும்னு தெரியல, ஓகே போலான்னு போகாம முட்டாள். முட்டாள் ஊரியா, என்ன உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தாம இருக்கிறியே, என்ன நீ, வெரி பேட் ஊரியா, நீ உனக்கு அன்பே இல்லடா, மனைவியை பார்க்கணுன்ற தாட்டே இல்ல, குடும்பம் பாசம் இதெல்லாம் இல்லவே இல்லை, உன்னை ராணுவ வீரனா போயிட்டா உனக்கு ரத்தம் எல்லாம் துடிக்காதா, வீட்டை பார்க்கணும்ல அப்படின்னு நான் யோசிக்கிறேன். தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடும் வாசல் இல்லாம படிச்ச ஃபர்ஸ்ட், வெரி குட், ராஜா அரண்மனை வாசல், அவர் வீட்டுக்கு போ, ரிலாக்ஸ் பண்ணு, பின்னாடி ஸ்நாக், ஓகே. ராஜா அரண்மனை வாசல்ல எல்லா தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடும், ஓ மை காட், படுத்துக்கிட்டான். நான் அந்த அந்த அதை இமேஜ் என் மைண்ட்ல வந்துச்சு. நேரா போறான், தள்ளுடா டேய் தள்ளுடா, எங்க ராஜா இருக்கார் பாத்தீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா தாவீது ராஜா என்னுடைய ஹார்ட்ல வில்லனா மாறிக்கொண்டிருக்கிற தருணம். என்ன பண்றான்? செக் பண்றான், உரியா வீட்டுக்கு போனானா எங்க இருக்கான்,
இன்னும் மன்னிப்பு கேட்குறாருன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். லைட்டாக வில்லத்தனம் தலைக்கு தூக்குற மாதிரி இருந்துச்சு. சரி, இது பைபிள், நம்ம கரெக்டாக படிக்கணும், கண்டிப்பாக அவர் மன்னிப்பார். அப்போ செக் பண்ணுறாரு. ஒருவேளை வீட்டுக்கு போயிட்டு, ஏன்னா அவன் கத்துனானா, நோராஜ் அப்படி பண்ணிட்டீங்களே, என் மைண்ட் அப்படி யோசிக்குது. அங்கே கத்திட்டான்னா, இந்த மாதிரி பண்ணிட்டேன்டானும் போது, ஐயோ என் பொண்டாட்டி எப்படி பண்ணிட்டீங்களே, உங்களை எப்படி நினச்சிருந்தேன், ஆண்டவன் நினச்சிருந்தேனே, நீலா ஒரு ராஜாவா, அவமானம் ஆயிடும்னு சொல்லி தான் சீக்கிரட்டா மன்னிப்பு கேட்கறதுக்காக நம்ம தாவீது அவனை அனுப்புறாரு. செக் கூட பண்றாரு. அதான் செக் பண்றாரு. சார் 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 தாவீது சூப்பர், ஓகே, அப்புறம் படிடா. விசாரிக்க அனுப்பிச்சான். வேற யாராவது படிக்குமா? ஒரு நிமிஷம், இல்ல விசாரிக்க அனுப்புறத மேல இருந்து வாங்க. வெரி குட். செக் பண்றாரு. இருங்க சார், வணக்கம் ஐயா. சொல்லு, என்னாச்சு? உரியா போகவில்லை ஐயா. இப்ப படிங்க. இப்ப உரியாவை கூப்பிடுறாருங்க. உரியா இங்க வா. அரசே வாழ்க, எஜமானே வாழ்க. சொல்றாரு. எப்படி பேசுறாரு பாத்தீங்களா? உரியா, என்ன வாட் மேன், நீ டிராவல் பண்ணி எவ்வளவு தூரம் வந்திருக்க? ஒருவேளை நடந்து வந்தாரா, குதிரையா, கழுதையா, எனக்கு தெரியல, நடந்து கூட வந்திருக்கலாம். நீ பிரயாணத்துல இருந்து வந்தல்ல, ஓகே, நீ டிராவல்ல இருந்து வந்த, அப்புறம் நீ பிரயாணத்திலிருந்து வந்தவன் அல்லவா, நீ உன் வீட்டுக்கு போகாம இருக்கிறது என்ன? அப்புறம் ஒரு நிமிஷம், அவன் கூப்பிடுறான், அவர் வராரு, வீட்டுக்கு போவான்னு சொல்லி ஏதாவது ஒரு வசனம் விட்டுட்டீங்களாமா? அந்த குடிக்கிறது பத்தி ஏதாவது இருக்கா? அடுத்தது வருதுங்களா? ஓகேயா, சரிங்கய்யா. அப்போ நீ வந்து பிரயாணத்திலிருந்து கூப்பிடுறாரு, அவன் வரான், ஸ்நாக்ஸ் போது வீட்டுக்கு போல, தன் ஆண்டவனுடைய சேவகரோட அரண்மனை வாசல்ல படுத்துக்கிட்டான் வீரன். இப்பவும் அவர் கால் பண்றாரு, இப்பவும் அவனுக்கு வார்த்தையை கொடுக்குறாரு, அவன்கிட்ட பேசுறாரு, இவன் என்ன வீட்டுக்கு போலன்னு சொல்லிட்டு பேசும்போது, நீ பிரயாணத்திலிருந்து வந்த, நீ உன் வீட்டுக்கு போகாமல் இருக்கிறது என்ன? என்னோட பைபிள், அதாவது நான் இதை சொல்லும் போது இவங்க பைபிள் தெரியும்னு மட்டும் தயவு செய்து நினச்சிக்காதீங்க, அதனாலே நான் சொல்ல மாட்டேன். ஒரு 9 பைபிள் படிச்சு முடிச்சேன், நிஜமா சொல்றேன். இது ஆச்சரியமே நீங்க படாதீங்கன்னா, எனக்கு ஒண்ணுமே தெரியல, இன்னும் தெரியல. இந்த ஆதியாமத்துல போயிட்டீங்கன்னா தம்பிங்களா, இந்த நேம்ஸ் இருக்குல்ல, யாக்கோபு, யோசேப், யாருக்கு எந்த ஒய்ஃப், ரெபேக்கா யாரு, ராகேல், இன்னுமே நான் படிச்சுட்டு இருக்கேன். யாராவது கேள்விக்கு உளர்றேன். இதான் என்னுடைய ஞானம். அதை நான் இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இதை நல்லா உட்கார்ந்து ஒரு வாட்டி பண்ணிடணும். இதை எப்ப பார்த்தாலும் உளர்வேன். ராகேலா, ஏசாக்கு யாரு, அந்த லேயால், கூச்சப்பறை, அப்படியே கன்ஃபியூஸ் ஆகும். ஆனா நான் கதை புக்கு படிச்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா, பெரிய ஆளா மட்டும் தயவு செய்து என்ன பார்த்துறாதீங்க. வேணுமா 9 பைபிள் அவ்வளவுதான். ஏன்னா கதை புக்கு ஸ்டைல்ல படிச்சேன். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் 9 பைபிள், ஃபுல் பைபிள் முடிச்சிட்டு நியூ டெஸ்ட்மெண்ட்ல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படிப்பேன் பாருங்க, கோடு போட்டு அப்படியே எழுப்புதல் வந்துச்சு. அதை படிச்சு அதை குடி நியூ டெஸ்ட்மெண்ட் அது தனியா காலி பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா அவ்வளோ கதை புக்கு படிச்சேன். என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் ஸ்பிரிச்சுவல் ஐஸ்ல படிச்சேன்னா தெரியாது. அப்புறம் ரட்சிக்கப்பட்ட பிறகு அது எவ்வளோன்னு கேளுங்களேன். அக்கா, ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள்ல எத்தனை பைபிள்க்கா முடிச்சிங்க? யாராவது கேளுங்க, எத்தனை பைபிள்? ஒரே ஒரு வாட்டி தான். அவ்வளோ டஃப்பா இருந்துச்சு. ஒரே ஒரு வாட்டி தான் படிச்சேன், 4 முறை. வெரி குட், சூப்பர். ஸோ 9 முறை கதை புக்கு ஸ்டைலில் படிச்சிருப்பேன். அதுதான் சொன்னேன், யாரும் ஆச்சரியமா பார்த்துறாதீங்க அப்படின்ட்டு. அப்போ நீ பிரயாணத்திலிருந்து வந்தவன் அல்லவான்னு கேட்டு பிறகு, அதான் எதுக்கு சொன்னேன்னா, என்னுடைய ஒரு பைபிளில், அந்த பைபிள் சுமதின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க முத்துக்குமரன் காலேஜ் பக்கத்தில் கொழுமணி வாக்குன்னு ஒரு ஏரியா, மாங்காட்டில், அங்கே இருக்கிறாங்க. நான் முடிக்கிற பைபிளை இந்த யூத் பிள்ளைங்க எடுத்துப்பாங்க. உனக்கு அதை முடிச்சோன்னே எனக்கு, நீ கடையில் வாங்கிக்கோ, இல்லை எனக்கு, அப்போ நீ இதை முடிச்சோன்னே எனக்கு கொடுத்துடணும். நான் படிச்சுட்டு வைப்ப, முடிச்சுட்டு வெள்ளிப்படத்தில் இந்த 2 கோடு பார்த்துட்டாங்கன்னா எடுத்துருவாங்க பைபிளை. மம்மி இங்கே வச்சு நான் யார் எடுத்து, அம்மா ரெபேக்கா வந்து எடுத்துச்சுமா சொல்லி வச்சுதாம்மா உங்ககிட்ட. ஐயோ, நம்ம ஒரு ஞாபகத்துக்காக கலெக்ட் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா எத்தனை முடிச்சிருக்கிறோன்ட்டு, சரி பரவாயில்ல பைபிள் தான். அப்போ ஏன் அந்த இப்போ படிக்க போகிற வார்த்தை, யாராவது தம்பிங்க படிங்க, இப்போ படிக்க போகிற வார்த்தையில் என் தண்ணி அதில் இருக்கும்.
பேப்பர் ஐயோ எதுவுமே ஆயிடக்கூடாது பிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி துணியை போட்டு அப்படியே அமைக்கிட்டேன் அந்த கண்ணீரை. அப்படி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஆண்டவருடைய சமூகத்துல சொல்றேன், என் தண்ணி அந்த பைபிள்ல ஊத்துச்சு. இப்ப படிக்க போற வார்த்தையில ஊத்துச்சு. அந்த பைபிள் தான் சுமதி கிட்ட இருக்கு. இப்பவும் கேட்பேன், சுமதியா பைபிள் வச்சிருக்கியா? எடுத்து பீரோல வச்சிட்டாத அப்படின்னு சொல்லி நான் படிச்சு முடிச்சிட்டேன். பீரோல வச்சுட்டு அப்புறம் புது பைபிள் வாங்கிட்டேன். அது ஏற்கனவே நெந்து போயிருக்கும். நான் படிச்சு பேப்பர்லாம் தொலைன்னு இருக்கும். அதுல என் கண்ணீர் இருக்கு. படிங்க தம்பிங்களா யாராவது. இல்ல அந்த தாவீது பேசுறதுல இருந்தே படிப்பா. ஓகே. நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா, உன் வீட்டுக்கு ஏன் போல? அப்புறம் இப்பதான் எனக்கு என் ஹார்ட்ல உரியா ஒரு ஹீரோவா வந்தார். என் சிந்தனையில உரியா யாருன்னே தெரியல, ஏதோ ஒரு சோல்ஜர் இல்ல, உண்மையான வீரனா, உண்மையான ஒரு ஹீரோவா அக்செப்ட் பண்ண நான். இப்ப சொல்லுங்க. இல்ல அந்த உரியா தாவீதை நோக்கினதே படிச்சது. உரியா நான் கதை புக்கு ஸ்டைல்ல படிக்கிறேன். இவன் என்ன சொல்றான், அந்த பொண்ணு கதை என்ன ஆச்சு, காலில் எப்போ உழ போறாரு. உரியா தாவீதை நோக்கி பெட்டியும், ஆமா அந்த பெட்டி பத்தி நீங்க படிச்சிருக்கீங்களா தம்பிங்களா? வெரி குட்பா. உடன்படிக்கை பெட்டி, அதை வந்து அது வந்துச்சு என்னமா, வெரி குட் வர்ஷிப் லீடர். அந்த கற்பனைகள்லாம் இருக்குது. அது இருந்தா அந்த ஊரே வந்து ஆசீர்வதிக்கப்படும். அது அவ்வளவு பயபக்தி. அதான் கர்த்தர்னு நம்பின காலம். ஓகேவாமா? அதான் அந்த உடன்படிக்கை பெட்டி தான் காட். அதுல ஆண்டவர் இருக்காருன்னு சொல்லிட்டு ஓகேவா? அப்பதான் அந்த ஒரு நாளின் காலத்துல அந்த மாடு மிரளும் போது அந்த ஊசா தொட்ட போது அடிச்சிட்டாரு. ஏன் 10 பாஸ்டர் கேட்டேன், ஏன் அடிக்கணும்? ஆண்டவர் பெட்டி ஊந்துச்சு தானே தூக்குனாரு, எதுக்கு? அதுக்கு பதிலே சொல்ல தெரியாது. ஒண்ணு கேள்வி கேட்க கூடாதுமா, ஆஃப் பண்ணுவாங்கன்னு. சரிங்கய்யா. அது துணிகரம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறமா பெட்டி ஊதுச்சு, நானும் அந்த கூட தூக்கிருப்பேன். அடிச்சிருப்பாரா? கண்டிப்பா அடிச்சிருப்பாரு. உன்னை பீஸ் பீஸ் ஆகிருப்பாரு. ஆனா உன்னை வந்து பஸ்வம் ஆகிட்டு இருப்பாரு பாஸ்டருங்க, கேள்வி கேட்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரியான பெட்டி இப்போ அந்த சண்டை நடக்கும் போது, சின்ன தம்பிங்களா குட்டி பசங்களா கவனிங்கடா, அந்த பெட்டி இருக்குதுல அதுக்கு தான் ஃபைட்டு. இது 3 நாட்டுக்கு ஜெயிச்சிட்டோம்னா அந்த பெட்டி அங்க போயிடும். தோல்வி அடைஞ்சிட்டா இவங்க எடுத்துப்பாங்க. இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா இவங்க எடுத்துப்பாங்க. இவங்க தோத்ததச்ச பெட்டி பிடி. அந்த ராஜாவுக்கு என்ன நியூஸ் தெரியுமா போகும்? ராஜா மன்னிச்சுக்கங்க, எவ்வளோ போறோம், பெட்டி பிடிக்கப்பட்டது ராஜா. அதை அவங்க எடுத்துன்னு போயிட்டாங்க. ஐயோ அடிமைகள் ஆயிட்டோமா அப்படின்னு சொல்றதான ஒரு காலகட்டம். ஓகேவா? இப்ப அததான் இவர் மென்ஷன் பண்றாரு. எதுக்கு பெட்டி பத்தி சொல்றேன்னா, குட்டீஸ்களுக்கு புரிஞ்சுக்கிட்டோன்னு புரியுதா? அந்த பெட்டிக்காக தான் எல்லாருமே போய் சண்டை பண்றாங்க. கர்த்தருடைய பெட்டி அது வந்துடணும், ஜெயிச்சதுக்கு அடையாளம் தான். ஓகே, கொடி நடுவாங்க, அந்த பெட்டியை தூக்கிட்டு வருவாங்க, அதுக்கு வந்து மேல தாளம் கொட்டி பண்ணுவாங்க. சோ இப்போ இத மென்ஷன் பண்றார் உரியா. இப்ப படிப்பா. உரியா தாவீதை நோக்கி படி தம்பி. ஒரு தம்பி படிங்களேன். பெட்டியும் இஸ்ரவேலும். இஸ்ரவேலும்னா அந்த ஜனங்களா, ராஜாவுடைய மக்களா? பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவின் கூடாரங்கள்ல தங்கி இருக்கிறாங்கயா, டென்ட் உள்ள இருக்கிறாங்கயா ஜனங்க. அப்புறம் என் ஆண்டவன், அந்த சூப்பர்வைசரையும் ஆண்டவன் தான் சொல்றான், அந்த சேனாதிபதியும் ஆண்டவன் சொல்றான், ராஜாவையும் ஆண்டவன் சொல்றான். சாமியே அவனுக்கு தாவீது ராஜா தாங்க. சாமியே அவனை வழி நடத்துற அந்த ராணுவ வீரர் தலைவன் அவர் தாங்க. அவர் பேர் என்னப்பா? யோவாப். என் ஆண்டவனும் பெட்டியும் இஸ்ரவேலும் என் ஆண்டவன் யோவாபும் கூடாரங்களில் தங்கி அந்த இன்ஜெக்ஷன் இதெல்லாம் அப்புறமா தான் தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் எடுத்தோட சாராயம், இதான் எனக்கு தெரியும். மணிவாகத்துல சாராயமே காய்ச்சுறாங்க. ஆமா தெரியுமா? சவுத்தோப்பூல காய்ச்சுறாங்க. கலைஞர் தாத்தா பீரியட்ல தான் ஃபுல்லா டெஸ்ட்ராய் பண்ணாங்க. அந்த சாராயம் காய்ச்சுவாங்க. வெள்ள மாட மாளிகை தான், ஓலை வீடெல்லாம் சாராயம் காய்ச்சி மாளிகை. அதுல என்னதான் பணம் வருது மம்மின்னு கேட்டு கிடப்பா. அம்மா மூட்டை மூட்டையா அழுவாங்க எங்க தாத்தா வீட்டுல, மம்மி சொல்றாங்க. சோ உரியா சொல்றாரு, ஒரு வீரன் பேசுறாரு ராஜா கிட்ட. இப்பதான் என்னுடைய ஹீரோ வாய் திறக்கிறாரு. அது வரைக்கும் அவன் என்னமே திறக்கல, அவனுடைய குரலே வரலங்க எனக்கு பைபிள்ல. இப்பதான் அவன் வாய்ஸ் கேட்கிறேன் நானு. பெட்டியும் யூதாவும் இஸ்ரவேலும் என் ஆண்டவனுடைய சேவகனாக யோவாபும் இந்த கூடாரங்கள்ல நீ எப்ப போவ, நான் எப்ப போவ,
கழுத்தை அவன் வெட்டுவான், வயித்தை அவன் கிழிப்பான்னு சொல்லி தங்கி இருக்கையில் நாடு இவ்வளோ கேவலமா போயிட்டு இருக்கு. எல்கேஜி பசங்களை கெடுக்க முடியுமா? நான் இமேஜின் பண்ணி பார்த்து கதறி இருக்கிற. எப்படி ஆண்டவரே இது? எப்படி ஆகும் ஆண்டவரே? இது எப்படி நினைப்பானுங்க ஆண்டவரே? எப்படி நினைக்க முடியும் ஆண்டவரே? அவன் போதையில கூட இருக்கட்டுமே, ஒரு பெண்ணை வந்து கற்பழிச்சிட்டான், சரி அதுக்கு ஜெபிக்கணும். ஆனா குழந்தையை எப்படி அவனுக்கு தோணும் ஆண்டவரே? சின்ன பாப்பா ஒரு ஒரு பொறுக்கி பசங்க மாதிரி கூட கிள்ளி முத்தம் கொடுப்பாங்க, நான் பார்த்துட்டேன். பரவாயில்ல, மற்றதெல்லாம் இருக்க குழந்தைய நல்லா கொஞ்சம் அந்த பையன் எனக்கு பாசம் வரையும் ஒன்று ஆண்டர் தோட்டா நல்லா இருக்கு இப்படிலாம் நான் நினைப்பேன். ஆனா கரெக்டா இருப்பாடுங்க. அந்த வயசு பசங்க மட்டும் கிண்டல் பண்ணி சுத்திட்டு இருப்பான். அந்த குழந்தைங்களை அப்படி இது வாங்கி கொடுக்குது, எங்க அண்ணன் பொண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு பையன். எப்படி ஆண்டவரை நினைச்சு கூட பார்க்க முடியல. நியூஸ் கேட்டுறோம், ஆனா அது உள்ள போய் நான் யோசிப்பேன், எப்படி என்ன பண்ணிருப்பாங்க, எப்படி பண்ணிருப்பாங்க, இது எப்படி? அன்னைக்கு நாள் ஃபுல்லா என்னால வேற எதுவுமே யோசிக்க முடியாது. தம்பி கிட்ட ஷேர் பண்ணுவேன். அதான் மம்மி, நான் கூட தான் மம்மி ப்ரேயர்ல கூட நான் பண்ண மம்மி, கான்ஃபரன்ஸ்ல சொல்லி இதுதான் மம்மி இன்னைக்கு ஜெபம் பண்ணோம். சரிப்பா. இப்படி என் தேசம் பாழாய் போய் கொண்டிருக்கீல, வாலிப பசங்க கஞ்சா சாப்பிட்டு, கஞ்சா அவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு. எவ்வளோ அழுக்கிறாங்க, பிடிக்கிறாங்க, இல்ல அது குடிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. ஸ்கூல்ல ஒரு பையன் கிட்ட இருந்துச்சுன்னு சொல்லி அதை வந்து அந்த பையன் கதறி, அவங்க பேரண்ட்ஸ் கதறி, எப்படி வந்துச்சுன்னு இன்னும் வரைக்கும் கண்டுபிடிக்கல எங்க ஸ்கூல்ல. அந்த விஷயம் இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் சம்பவங்கள் நடக்குது ஐயா. தங்கி இருக்கையில் கண்டினியூ பண்ணுப்பா. நான் புசிக்கிறதுக்கும், நான் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கும், நீங்க அனுப்பின காஸ்ட்லியான ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்கும், நான் புசிக்கிறதுக்கும், நான் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கும், என் ஒய்ஃப் கிட்ட போய் ரொமான்ஸ் பண்ணுவதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனோ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஷகாலாதி அந்தானா மக்கரபா. ஒரு ராணுவ வீரன் ராஜாவிடம் சூள் உரைத்து சொன்ன வார்த்தை என்னை அசைத்தது. வாலிபனை, வாலிப தங்கச்சிங்களே, பெண்களே, ஆண்களே, ஐயாமார்களே, அம்மாமார்களே, குடிப்பதற்கும் சயனிப்பதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனோ. அந்த நோ கிட்ட கொஸ்டின் மார்க் என்ன இருக்கா? எப்படி பாருக்கு? நாவா? கொஸ்டின் மார்க்காமா? வெரி குட். கொஸ்டின் மார்க். சபையே, இந்த கேள்விக்குறி உன்கிட்ட இருக்கா? இனி வரும் காலம் குறுகினது ஆனபடியினால மனைவி உள்ளவன் மனைவி இல்லாதவன் போலவும் இருக்கிற காலமா இது. ஓடுற காலம், சுவிசேஷம் தீவிரமாய் அறிவிக்கப்படுற காலத்துல நான் போன் நோண்டிக்கிட்டு, போன் பாருங்க வேணான்னு சொல்ல மாட்டேன், தேவையில்லாததெல்லாம் பார்த்துக்கிட்டு மணிக்கூரா, நான் இன்க்ளூடிங் மீ, உன்னை போயிட்டு நான் அப்படியே டைம் ஆயிடும், அப்புறம் தான் சுதாரிப்பேன். பா எப்படி சாத்தான் வந்து இறங்கினா பத்தியா என் மேல? நான் ஊழியம் செய்யறேன், எனக்கே இந்த பாடு. லேட்டா தான் லைட் எப்போ எரியும், நம்ம அப்படியே அவாய்ட் பண்றது, நல்லா இருக்கு அப்படியே. அப்புறம் ஹalleluya, அப்பாலே போ சாத்தானே, என்னையே நான் சுதாரிக்க மிஸ் பண்றேனே. அப்ப அறியாத பிள்ளைங்க, இந்த தம்பி சொன்னாங்க, வாலிப பிள்ளைங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அழிந்து போகிற ஆத்துமாக்கள், இது சிந்திக்கும் நேரம், செயல்படும் காலம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் நேரம், செயல்படும் காலம், மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே. சபையே, வாலிபனே, நீ மௌனமாயிருக்காதே. ஓ, சிந்திக்கும் நேரம், செயல்படும் காலம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் நேரம், செயல்படும் காலம், மௌனமாயிருக்காதே. ஹalleluya. பாளையத்துல அந்த 10 குஷ்டரோகிகள்,
எல்லாமே கிடைச்சது, எல்லாம் வாடுறானுங்க. ஒருத்தன் சொல்றான். அந்த வார்த்தை சொல்ல முடியுமா யாராவது? இல்ல, நியூ டெஸ்ட்மென்ட் இல்ல, ஓல்டு, ஓடி. பொழுது விடிய மட்டும் நாம் சும்மா இருந்தால் ரட்சிப்பு வேற பக்கமா. ஹல்லேலூயா. படிச்சிருக்கீங்க எல்லாரும் அந்த குஷ்டரோகிகள் விஷயம். பொழுது விடிய மட்டும் நாம் சும்மா இருந்தா வேற வழியா ரட்சிப்பு வந்துடும். நீ பேசுனா கல்லு கூப்பிடணும்னு சொல்றாரு ஆண்டவர். சபையை நீ எப்போ ஆல்ரெடி பேசுறீங்க, இல்லைன்னு சொல்லல. இன்னும் என்கரேஜ் பண்ணுங்க, இன்னும் வைராக்கியம் கொள்ளுங்க, வைராக்கியம் கொள்ளுங்க, புதுப்பிச்சு கொள்ளுங்க உங்களை. வேற என்னெல்லாம் சபையில இணைஞ்சு செய்ய முடியுமோ செய்யுங்க. பெட்டியும் இஸ்ரவேலும் ஜனங்களும் என் ஆண்டவனுடைய சேனாதிபதி யோவாபும் கூடாரங்களில் தங்கி இருக்கையில் சோறு துண்டுறதுக்கும் பிரியாணி துண்டுறதுக்கும் ஆர்டர் பண்றதுக்கும் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இன்பமா என்ஜாய் பண்றதுக்கு லீவ் கொடுத்துட்டாரு, என்ஜாய்டா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி போறதுக்கும் படிப்பாத. சாரி ராஜா, நான் அப்படி செய்ய மாட்டேன். I did not do that. I won't do that. I won't do that. நான் போக மாட்டேன், இனி நான் அப்படி செய்ய மாட்டேன். உனக்கு ஃப்ரூட் அனுப்பிச்சாங்க, ஸ்நாக் அனுப்புறாங்க, உனக்கு ரிலாக்ஸ் கொடுக்குறாங்க, உனக்கு பொண்டாட்டி ஞாபகம் வரல? ஒரு ஆண் கிழவனே இச்சிக்கிறானே, 5ஆம் கிளாஸ் குழந்தை பேத்திய, டேய் உனக்கு இது இல்லடா, உணர்ச்சி இல்லடா உன் உடம்புல, நான் யோசிக்கிறேன். போல நீ என்ன, நீ ஒரு ஆண் மகனா? இப்ப என்னதுப்பா அந்த ஆணுக்கான் லெஸ்பியனாடா? அப்புறம் ரெயின்போ வானவில்ன்றாங்க, பெண்ணுக்கு பெண். நீ ஆண்மையே இல்லை போலகுதுரா உரியாக்கு, நம்ம ஸ்டேட்மெண்ட். ஆனா நீ ஹீரோ உரியா. இப்படி இருக்கும் பொழுது நான் போவேனா? என் ஜனங்க இப்படி இருக்கும் பொழுது நான் மற்ற சந்தோஷங்களை நான் அனுபவிப்பேன்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி செய்கிறது இல்லை. தானியேல் எடுத்துக்கிறீங்களா? அவ்வளவுதான், நான் முடிக்க போறேன். தானியேல்ல அவர் அந்த இது அவாய்ட் பண்ணுவார், அதை எடுக்கிறீங்களா? அதிகாரமா எடுத்துட்டீங்கன்னா படிக்கிறீங்களா? வெரி குட்பா. தீர்மானம் பண்றாரு, டிசிஷன் எடுக்கிறாரு. யோபுக்கு உடன்படிக்கை பண்ணின மாதிரி இவர் தான் ஹார்ட்ல தீர்மானம். உங்க தீர்மானம் எப்படி இருக்கு சபையே? எது செய்வேன், எது செய்ய மாட்டேன், எதை அவாய்ட் பண்ணுவேன், எப்போ எனக்கு ஆவியான ஒரு லைட் எதுன்னு எப்படி தெரியும், எப்படி கண்டுபிடிப்பேன், இந்த ஃப்ரெண்ட் வேணுமா, இதை ஸ்டார்ட் பண்ணவா வேணாமா, ஸ்டாப் பண்ணவா, இது தேவனுக்கு பிரியம் இல்லையா, எப்போ நான் தீர்மானம் பண்ண போறேன். அதுக்கப்புறம் தானியேல் 3rd chapter 17-18. தப்புவிக்க வல்லவர். ஓகே ஓகே ஓகே, விடுவிப்பாருங்க. அதோட முடிச்சிட்டாருன்னு நினைச்சேன். அப்புறம் விடுவிக்காமற் போனாலும் நாங்க சல்யூட் பண்ண மாட்டோம்டா. விடுவிப்பாரு. சப்போஸ் வச்சுக்கலாமா வினி? சப்போஸ் விடுவிக்காமற் போனாலும் தலை மட்டும் வணங்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஜோசப் எடுத்துக்கலாமா? அந்த ஜெனிசிஸ்ல 39ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஓகே. வாலண்டரியா வருது பாவம். சூப்பர். கல்யாணம் ஆகல எனக்கு, அதுக்கு முன்னாடி அனுபவிச்சு ஓடிலாம், வேற யாரையாவது கட்டிக்கலாம். இது தானா உழுது. யாருக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பு? ஜோசப் நீ வாலிபன்டா, என்ஜாய் பண்றா. எத்தனையான இன்பங்களை அவாய்ட் பண்றாங்க. இனங்களை ஒரு வாலிபன். அப்ப கல்யாணம் ஆகல தானே தம்பிங்களா ஜோசப்க்கு? ஓகே ஓகே ஓகே. அப்படியே 9 வந்துருங்க, ஸ்கிப் பண்ணிடா. 9 வந்துரு. இல்ல ஓகே
எஸ், நீங்க மட்டும் விலக்கி வச்சிருக்காங்க. ஓகே, இப்ப படிங்க. இப்படி இருக்க, அங்க உரியா ஒண்ணு சொன்னாரா? என்ன சொன்னாரு? யார் சொன்னது? வினிதா சொன்ன. வெரி குட். இப்படி இருக்க ஜோசப் கேக்குறாரு. படிங்க. இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நான் கை கொடுத்துட்டு உனக்கு ஓ ஏன் கொஸ்டின் கேக்குறாரு? அங்க கொஸ்டின் வந்துச்சா? எப்படி? வெரி குட்மா, சூப்பர், ஹalleluya. பாருங்க, வீட்டுக்கு போவது எப்படி, நான் இங்க வந்து எப்படி, நான் எப்படி தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வேன், எப்படி கேக்குறாங்க. அப்பதான் அந்த கொஸ்டின் கேட்டால துணியை கூட விட்டுட்டு ஓடுறாரு. யாருக்கு கிடைக்கும்? பழகின உடனே இங்க போலாம் அங்க போலாம், ஒரே டச் தான். அந்த கதவுக்கு படிச்சுட்டு சொல்வதெல்லாம் நீங்க பாத்தீங்க, ஊந்து 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 அதுல ஒரு அடிக்ட் ஆயிட்டு. இந்த பேர் என்னமா? லட்சுமி ராமகிருஷ்ணன். நாங்கள் வந்து பரிசுத்தவான்கள், உங்களை மாதிரியே நாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டோம், பார்த்துக்கோங்க. நாங்க அப்படியே வந்து பைபிள் மட்டும் தான் தெரியும். பீச்சு போடுவேன். லட்சுமி ராமகிருஷ்ணன் தெரியுமா தெரியாதா அவங்களுக்குலாம்? இப்ப சத்தம் வந்து பாத்தீங்களா? ஒரு சிலர் பாஸ்டர்களை பார்ப்பாங்க, ஐயாகிறாரு என்ன சொல்றது தெரியல, இந்த அம்மா வேற கேக்குது அப்படின்ட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அதை வேற பார்ப்பேன். அதுல அந்த மாதிரியான காரியங்கள் வரும். நான் பழகணும், போகணும். அவங்க அது வரைக்கும் தலையாட்டிகிட்டே இருப்பாங்க அந்த மேடம். நீங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எதுவும் இல்லைல்ல? இல்லைம்மா, அங்க போகணும்ல, அங்க முடிஞ்சிச்சு. அப்பதான் முறைப்பாங்க அந்த அம்மா. ஒரு உலக பிரகாரமான லேடி. அது வரைக்கும் கேட்டுட்டே இருப்பாங்க. எல்லா கேஸும் அதான் சொல்லும் அந்த அம்மா கிட்ட. அப்பதான் அவங்க ஃபேஸே மாறும். ஒரு உலக பிரகாரமான லேடியே வெறுக்கிறாங்க. இது வரைக்கும் நான் வந்து கஷ்டப்பட்ட, இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு அப்படின்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நீ இது சொன்ன பத்தியா, உன்னை எனக்கு இஷ்டமே இல்லை, நீ சொல்லு தம்பி அப்படின்னு திரும்பிடுவாங்க அவங்க. ஸோ தட் என்ன சொல்ல வரேன்னா, முடிக்க போறேன். யோசேப்புக்கு வாலண்டரியா வந்தாலுமே துணியை உருவிட்டு ஓடிட்டான். ஓகே, இப்ப படிங்க, அந்த நம்மளுடைய சாப்டருக்கு வாங்க, உரியாவுக்கு முடிச்சிடலாம். ஆ ஆ சத்தியமா சொல்றேன் ஐயா, என் இதயத்துல நீ தான் இருக்கிற, உன் மேல ஆணையா சொல்றேன். நான் என்ன பண்ண மாட்டேன், நான் அப்படி செய்ய மாட்டேன். நான் கலங்கினல, தாவீது ராஜா டோட்டலா அழுவான்னு நினைச்சேன். மார்ல அடிச்சுக்கிட்டு அழுவான். ஐயோ, இப்படி நான் தப்பு பண்ணிட்டேனே ஆண்டவரே. அடுத்தது என்ன நடக்குதுன்னு வேகமா படிங்க. ஆ ம் ஆ ஆ சரி, ஓகே. அவன் கொஞ்சம் கூட, நான் ஆடினேன், என் தண்ணி வசனத்தில் பட்டுச்சுன்னு சொன்னேன். தாவீது ஆடின மாதிரி தெரியல, இன்னைக்கு இரு நாளைக்கு அனுப்புறேன். ஓகே, அப்புறம் அப்படியே உரியா? ஆ ஆ மறுநாள் அங்கேயே தான் இருக்கிறாங்க. ஓகே, அப்புறம் ஓகே. ம் 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 ஆ இதான் கேட்டேன். இப்போ என்ன தெரியுமா பண்ணுறாரு? அடுத்த கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாரு. இப்போ குடி ஊத்துறாரு. அது வரைக்கும் ஸ்நாக்ஸு ரிலாக்ஸ் பண்ண வாயில் சொன்னார். இப்போ குடி ஊற்றி வெறிக்க பண்ணுறாரு. எங்க அவனுங்க என்ன தெரியுமா சொல்கிறானுங்க? ஒரு சின்ன குழந்தை இப்படி பண்ணிட்டேடான்னு சொல்லிட்டு எதனாலன்னு கேட்குறாங்க ஒருத்தங்க. அவன் கதறி எழுது சொல்கிறான், அந்த கஞ்சா போட்டா என்ன நடக்குதுன்னே தெரியாதுமா, தங்கச்சா தாயான்னு தெரியாதுமா, அலறான். அவன் மேலே கோவம் இருந்தாப்பா, இவனை நான் நல்லவன் சொல்கிறதா எப்படிப்பா சொல்கிறது? ஒரு இதில் பார்த்தேன் நான் அதை. அவனுடைய ஃபேஸை மறைச்சி, நீ இப்படி சின்ன குழந்தை உனக்கு தெரியாதாப்பா, கஞ்சா போட்டது தெரியும். கடைசியில் எங்கள் தாவீது அதை தான் கையில் எடுத்தார். குடிச்சு வெறிக்க பண்ணும்பொழுது அந்த குடி வெறி ஒரு பெண்ணை நினைக்க வைக்கும் கண்டிப்பாக. இதனால தான் பாலியல் பலாத்காரங்கள் எவனா குடிக்காம பண்றான். மேக்சிமம் குடியில தான் ஆக்சிடென்ட், பலாத்காரங்கள் நடக்குது. இப்போ அதை கண்டக்ட் பண்ணுறாரு. படிங்க. இன்னொரு ஆனாலும், ஹல்லேலூயா, இன்னொரு ஆனாலும் எப்படியா உன்னை குடிச்சு வெறிக்க பண்ணிட்டாங்க ஒரு பொண்ணு மேல. உனக்கு தான் பொண்டாட்டி கூட இருக்கிறாங்களே, நீ போய் உரியா யாரையும் கண்டுபிடிச்சி நீ வந்து ரேப் சீன்லாம் நீ பண்ண தேவையில்ல, உன் பொண்டாட்டி கிட்ட போலாம்ல. ஆனாலும் படிப்பா, தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்திலே, அப்பவும் உனக்கு ஆண்டவனாட அந்த துரோகி உரியா தன் ஆண்டவனோட தன் சேவகர்களோட குடிச்ச வெறிச்ச, உனக்கு நாட்டு பற்றும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியும் பெரிதல்லோ. ஹல்லேலூயா. வெறிக்க வச்ச பிறகு கூட
உனக்கு ஒரு பெண் மேலே நோக்கம் வரல, படுத்து கொண்டான். அப்புறம்பா ஆ அப்பவும் இவன் கதறல. என்ன மாதிரி இந்த தாவீது அடுத்த கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு, அந்த யோவா கிட்ட கூப்பிட்றாரு, ஒரு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அதையும் என் ஹீரோ கிட்ட தான் கொடுத்து அனுப்புகிறான் அந்த மனுஷன். கொடுத்துட்டு அதில் லெட்டரில் என்ன விஷயம் எழுதியிருக்குன்னா, மும்முரமாய் நடக்கிற போர் முகத்தில் முன்னாடி நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு பின் வாங்குங்கடா அப்படின்னு சொல்றாரு.